கம்பராமாயணத்தில் மட்டும் ஒரு 600-700 பாட்டு மனப்பாடங்க. பாரதியாரில் நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலும் நான் சொல்லுவேன், ஓரளவு தெளிவாக சொல்லுவேன். பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், நீங்கள் யாரை சொன்னாலும் அப்படியே சொல்லிடுவேன். தேவார திருவாசகங்கள், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், எங்கே தொட்டாலும் அந்த பாடல்கள் எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரி. எனக்கு பார்த்த உடனே இந்த பழக்கம் எப்படி வந்துச்சு தெரியுமா? ரொம்ப பெரிய ஒரு ரகசியம் இது. இந்த பழக்கம் எனக்கு வந்தது 12 வயசு. எனக்கு 12 வயசில் ஸ்கூல்ல இருந்து, பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு வருவேன். எங்கள் அம்மா, சுல்தானா இங்கே வா, பேக் வச்சுட்டு வருவேன். மீ போய் அந்த பால்கனியில் வந்து துணி காய போட்டிருக்கேன், அது எடுத்து மடித்து வச்சுட்டு அப்படியே சமையலறைக்கு போ, அங்கே வந்து சாப்பாடு வெந்துட்டுருக்கு, உப்பு போட்டிருக்கேனான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு தண்ணி இல்லைன்னா தண்ணி ஊற்றிட்டு நேராக கீழே போ. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அந்த வாடகை ஒன்று கொடுக்கணும், அவங்க கூடவே ஒரு சின்ன ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் வந்து 631 ரூபான்னு சொல்லிட்டு கணக்கு எழுதியிருக்கோம், அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே போ. அதுக்கு கீழே போனேன்னா தண்ணி அடித்து வச்சுருப்பேன். அந்த குடத்தை தூக்கிட்டு ஞாபகமாக அந்த முன் வீட்டில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வா, அது ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு போகும்பாங்க. இது எல்லாம் செய்யணும். நான் நடுவில் ஏதாவது விட்டேன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா கொலை கேஸில் உள்ளே போயிடுவாங்க. இந்த பயிற்சி குழந்தைகளுக்கு ஆர்டிகுலேஷன் சொல்லுவாங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இருக்கக்கூடிய அந்த பயிற்சி எனக்கு தன் வகையில் என் தாய் கொடுத்தாள். இன்றைக்கு நாம் குழந்தைகளுக்கு என்ன பயிற்சி கொடுக்கிறோம்? மீ மா மா என்னடா மாமா இது இரு 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 வர. அப்போ அந்த குழந்தை எடுத்து ஃபோனை நோண்டுது. நிம்மதியாக இருக்கப்பா, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல, என்ன வேணாலும் பண்ணு. முக்கியமாக நம்ம குழந்தை எப்போ தெரியுமா நம்மகிட்ட பேசும்? முக்கியமான அடாவடித்தனங்களுக்கான அந்த சாங்ஷன் ஆர்டர் இருக்குல்ல, நம்மக்கிட்ட இருந்து எப்போ தெரியுமா கிடைக்கும் அதுகளுக்கு? நாம் ஃபோனில் இருக்கும்போது, நாம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது. நான் போவான்னு கேட்குறான், நாம் ஃபோனில் அவன் போயிடுறான். நான் காலேஜுக்கு உள்ள நுழையிறேன். எந்த ஸ்கூலில் ஒரு குழந்தைய விடுறதுக்காக ஒரு அம்மா தர 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 இழுத்துட்டு போகுது. அந்த குழந்தைய போய்கிட்டே இருக்கும்போது அது ஃபோனில் பேசுது. ஃபோனில் பேசிக்கிட்டே குழந்தை இழுத்துட்டு போகுது. அந்த குழந்தை ஒரு கையை கொடுத்துட்டு இப்படியே வந்துட்டு அவங்க அம்மாவையே பார்த்துட்டு வருதுங்க. அது பாதெல்லாம் பார்க்கல, அம்மாவையே பார்த்துட்டு என்ன பச்சு, அந்த ஐடி கார்டு இருக்குல்ல அதை எடுத்து ஃபோனாக வச்சுக்கிச்சு. இது இப்படியே போகுது. குழந்தைகள் நம்முடைய நடவடிக்கைகளை, நம்முடைய சொற்களை கேட்கிறார்கள். நாம எந்த அளவுக்கு அலர்ட்டா இருக்கிறோமோ, ஒன்றும் இல்லை. இந்த 2 குழந்தைகள் வந்து இந்த கராத்தே பண்ணுச்சுல்ல, அது வேற எதுவும் இல்லைங்க, அவன் தகப்பனின் தவம். நாம் நம் குழந்தைகளுக்காக தவம் செய்ய வேண்டும்.